சில பேர் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உங்கள் கவனத்தை திசை திருப்பி அகப்பேற்றி விடுவார்கள். அதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் தங்கள் பொருட்களை பாதுகாப்பு வைத்துக் கொள்ளும்படி மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்போடு வேண்டி திருப்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காவல எஸ்ஐ சார் எங்க இருந்தாலும் மதுரைக்கு வாங்க. கோயிலுக்கும் மற்றும் சொக்கநாதர் சுவாமிக்கும் எங்களோட பணிவார்ந்த நமஸ்காரங்கள்.
मधुरापुरनादमीशम् इक्षुगोदण्ड पुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलम् उद्यत्सूर्यनिभां वन्दे देवीं दिव्यमयूरवाहनम् सुरसैन्यसूनम् शरणं प्रपद्ये सव्यभावम् माणिक्यवाक्पदिं सततं भजामि हरिमर्तपाण्डियन महाराजा என்று பாண்டியன் தெரிந்து உடனே இந்த ஹரிமர்த்தன பாண்டிய மகாராஜா தனது முதன் மந்திரியாகிய பாதவோர் பெருந்தகையை அறிவித்து நீங்கள் போய் நமது பொக்கிஷத்தில் வேண்டிய திரவியங்களை எடுத்துக்கொண்டு நமது குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வருமாறு உத்தரவு பிரித்தான். இந்த வாதூரரானவர் கஜானாவிற்கு சென்று வேண்டிய பொன்பொருட்களை எடுத்துக்கொண்டு யானை மேலையும் குதிரை ஒட்டகம் முதலானவையின் மேலையும் ஏற்றிக்கொண்டு நேராக ஆலயம் வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் பிரம்மச்சாரி சிவாச்சாரியரிடம் விபூதி பிரசாதம் கொண்டுகொண்டு அங்கு உள்ள அது சமயம் சுக்கநாத பெருமானானவர் ஒரு பிரம்மச்சாரி ரூபமாக வந்து மாணிக்க வாசகர் பெருந்தகை திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில் அழைத்து இந்த மாணிக்க வாசகர் மதுரை அடைந்து குதிரை வருவதற்கான முன்னேற்பாடுகள் தேதி அறிந்து இந்த ஹரிமர்த்தன பாண்டிய மகாராஜ் அழைத்து தம்மை ஏமாற்றி விட்டதாக கூறி மாணிக்க வாசகருடைய மணலே உருட்டி தண்டனை கொடுத்தான். உடனே இந்த சுக்கநாத பெருந்தகன் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளமானது மதுரையை அழைக்கக்கூடிய அளவில் உடனே மந்திரியானவர் தண்டோரை அடித்து வீட்டிற்கு ஒரு ஆள் வர வேண்டும். வந்தியம்மை என்ற ஒரு மூதாட்டி பரம பக்தையாகிய வந்தியம்மை அனுதினமும் விட்டு சமைத்து சுவாமியுடைய கோபுரத்தடியிலே வைத்து வணங்கி வியாபாரம் செய்து பிழைத்து வந்தார். இந்த தண்டோராவை கேட்ட உடனேயே இந்த வந்தியம்மை சுவாமியிடம் வந்து சுக்கநாத பெருமானே உன்னை தவிர எனக்கு வேற யாரை தெரியும், யார் எனக்கு இருக்கிறார்கள், ஆகவே இந்த மந்திரியுடைய அரசனுடைய உத்தரவை நான் எவ்வாறு செயல்படுவேன் என்று சுக்கநாத பெருமானை பிரார்த்தித்தாள். அச்சமயம் நமது சுவாமியானவர் பக்தர்களுக்கு எப்போதும் அருள் பார்த்து கொண்டே உள்ள சுக்கநாத பெருமானவர் ஒரு கிழிந்த ஆடையை உடுத்திக் கொண்டும் தேய்ந்த மண்வெட்டியை தோளில் சுமந்து கொண்டும் ஓட்டையாகிய கூடையை தலையில் கவர்த்து கொண்டும் வந்தியம்மை வீட்டோர் வந்து கூலியோ கூலி என்று கூவினார். உடனே இந்த வந்தியம்மையானவர் ஏதோ சுக்கநாத பெருமான் கிருபை பண்ணி இருக்கிறார் என்று எண்ணி அந்த சுவாமியிடம் உன் பேர் என்னப்பா என்று கேட்ட என் பேர் சொக்கன் என்று சொல்ல நல்ல பேரப்பா என்று இது மாதிரி என்னுடைய பங்கிற்கு கரையை உசத்த வேண்டும், மண்ணுடைய உத்தரவு அதை எனக்கு சொக்கநாதர் தவிர வேறு யாரும் கிடையாது என்று கூற சொக்கநாத சுவாமியானவர் தான் நான் இருக்கிறேனே என்று கூறி எனக்கு என்ன கூலி கேட்பா என்று கேட்க உடனே வந்தியமான என்ற பணம் எதுவும் கிடையாது, அனுதினமும் பிட்டு விட்டு பிழைக்கிறேன், இந்த பிட்டை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உடனே சுவாமியானவர் உதிர்ந்த புட்டெல்லாம் எனக்கு வேண்டும், முதலாவது புட்டு நீ வைத்துக்கொள் வியாபாரத்துக்கு என்று கூறி புட்டை சமைக்க சொன்ன அனைத்து புட்டும் உதிர்ந்தது. உடனே புட்டை சாப்பிட்டு கொண்டும் ஒரு துணியில் கட்டி கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டு கரையோரம் வந்திருந்து மந்திரியிடம் சொக்கன் என்ற பெயர் வந்தியம்மையுடைய கூடியால் கணக்கு எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுவிட்டு பின்பு பாட்டு பாடியும் ஆட்டம் ஆடியும் அங்கு இருக்கக்கூடிய வேலை செய்வர்கள் அனைவரும் கவனமும் சுவாமியிடம் திரும்புமாறும் செய்தார்.
உடனே ஏவலாளியானவன் இந்த சொக்கன் என்ற ஆள் வந்தவுடன் அனைத்து வேலையும் நின்று விட்டது. கரை உசத்தப்படவில்லை. வெள்ளம் மேலும் மேலும் ஏறிக்கொண்டு உள்ளது. இவனை தண்டிக்க வேண்டும் என்று மந்திரியிடம் கூற, மந்திரியும் பார்த்துவிட்டு நேர அரண்மனைக்கு குதிரையிலே சென்று அரிமத்திர பாண்டியனிடம் நடந்த விஷயத்தை கூறினார். உடனே அரிமத்திர பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டு நவரத்திர செங்கோலை எடுத்துக்கொண்டு குதிரை மேல் ஏறி வைகை கரையோரம் வந்து நின்று யார் அவன் என்று கேட்க, அப்போது அயர்ந்து தூக்கி கொண்டிருந்தார். உடனே வந்த மாத்திரத்திலே சுவாமியானவர் எந்திரித்து, நான் சொக்கன் வந்தியம்மை ஆள் என்று கூற, அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்திலே இந்த வந்தியம்மையில் கூலியாளானிய இந்த சொக்கன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இவனை தண்டிக்காது வேறு என்ன செய்வது என்று தன்னிடம் உள்ள நவரத்தின செங்கோலால் ஓங்கி சுவாமியுடைய சொக்கநாத பெருமானுடைய முதுகிலே அடித்தான். அந்த சொக்கநாத பெருமான் முதுகிலே அடித்த அடியானது மன்னன் உடம்பிலும் அனைத்து அண்ட ஜராதரங்களின் உடம்பிலும் அடிபட்டது. உடனே இந்த சுவாமியானவர் ஆகாச கொஞ்சம் அங்கு வைகை கரையிலே மண் எடுத்து ஒரு கூடை போட்டவுடைய வைகை ஜலம் நின்றுவிட்டது. உடனே சுவாமியானவர் ஆகாச வெளியிலே கிளம்பி விஷபாரூடராய் காட்சியளித்து அரிமர்த்திர பாண்டியனுக்கும் வந்தியம்மைக்கும் மோட்சம் கொடுத்து, யாரார் இந்த கதையை கேட்டுக்கொண்டு யாரார் இந்த சுக்கநாத பெருமானை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நலன்களும் உண்டாகும் என்று அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்தார். இந்த கதையை, இந்த லீலையை யாரோர் கேட்கிறார்களோ யாரோர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கநாத பெருமானுடைய திருவருளால் சகல நலன்களும் உண்டாகும். ஆடக மதுரை அரசே, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆவணி மூல பெருவிழாவில் இன்று காலை வெகு சிறப்பாக ஆளாள சுந்தரனாக, கல்யாண சுந்தரனாக நம்முடைய மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் இந்த மிகச் சிறப்பாக நம்முடைய ராஜா பட்டர் அவர்கள் இந்த பிட்டுக்கு மண் அற்புதமாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செலவு செய்ததோடு மட்டுமல்லாமல் குதிரைக்கு எங்கே போவது என்கிற சிந்தனையான திருவிளையாடலை இந்த மதுரை எம்பதியிலே எல்லாம் வல்ல பெண்கள் இருப்பாங்க, அப்படி சொல்லுங்க, உனக்கு உதவி செய்வாங்க. கூட்டம் அதிகமா இருக்கு. மீண்டும் மீண்டும் காவல்துறை அறிவிப்பு தெரிஞ்சுக்கிறோம். அதிகமா இருக்கிறதுனால நகை விலை அதிகமா விலை போயிட்டே இருக்குது. அதனால நம்ம பொருள் நம்ம பாதுகாத்துக்கிறோம். அவ்வளவு சேர்ந்துதான் வரணும். தனிமையில பெறக்கூடாது. சொல்லுங்க சாமி. அற்புதமாக திருவிளையாடல் தொடங்கி இதோ வந்திக்கிழவியின் கூலியாளாக வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் மிக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. தலையிலே வில்வ இதழ்களான கிரீடத்தோடு தங்க மண்வட்டியோடு வெகு சிறப்பாக
மாதங்க சங்கர ரசாகுலசைலகன்யா கிருதகாத்ரயஷ்டிம் தேவம் பஜாமி மதுராபுரநாதமீஷம் இக்ஷுகோ தண்ட புஷ்பேஷு பாசாங்குஷகரோஜ்வல உத்யத் சூரிய நிபாம் வந்தே திஷத்புஜம் ஷண்முகம் அம்பிகாசுதம் குமாரம் ஆதித்ய சஹஸ்ரதே. என்ன என்று பார்த்து வர சொன்னதில் ஜலப்பிரவாகமானது மதுரை என்பதையே அழித்துக் கொண்டு வருவதாக சொன்னார்கள். உடனே அவர்களை கரையை அடக்குமாறு ஆக்ஞாபனம் செய்தோம். அவர்கள் சென்று பார்த்ததில் அது கரையை அடைக்க முடியவில்லை என்று சொல்ல உடனே இந்த பட்டணத்து மக்களுக்கெல்லாம் ஒரு ஆக்ஞாபனம் செய்திருந்தோம். இந்த மதுரா பட்டணத்திலே வந்தியம்மை என்று புட்டு விற்கும் கிழவி இருக்கிறாளாம். அவள் மக்கள் பேரு யாரும் கிடையாதா. அவர் ஒரு கூலியாளை வைத்து வேலை வாங்கி வருகிறாளாம். அவனோ வேலை என்று பார்த்து வர சொன்னதில் எல்லா கரைகளும் அடைப்பட்டிருக்க இந்த வந்தியம்மையின் கரை மட்டும் அடைக்கப்படாமல் இருப்பதை கண்டு என்னடா நீ இன்னும் கரையை அடைக்கவில்லையா என்று கேட்க நீ என்னை கேள்வி கேட்பது, நீயோ எனது அடிமை, நீ என்ன உன்னது அடிமர்ந்த பாண்டிய மகாராஜாவும் எனது அடிமை என்று நான் சொன்னதாக போய் சொல் என்று சொன்னானா. அதை கேட்டவுடனே ஆச்சரியத்துடனே நாம் இங்கு வந்து பார்த்தோம். இங்கு வந்து பார்த்தால் வந்தியம்மை கரை இன்னும் அடைக்கப்படவில்லை. ஒரு குட்டையும் வாங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இப்பொழுது நான் இவரை தண்டிக்கப் போகிறேன்.
மாதிரி ஆண்டு கொண்டிருக்கும் சொக்கநாதர் சிவபெருமானின் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை இருவராக ஒன்றை பக்தகுடி மக்கள் அனைவருக்கும் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்பான கனிவான வணக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியது பாதுகாப்பு சம்பந்தமானது. நம்ம என்ன இருக்குன்னு அடிச்சு விடுறா அந்த பாயில போமா. அதாவது இப்ப தங்கத்தின் விலை உங்களுக்கு தெரியும், ஜெட்டு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால நாம அணிந்திருக்கோம். நகையில பத்திரம் பார்த்துக்கணும். விலை உயர்ந்த செல்போன் இப்ப குறைஞ்சதே 25,000 ரூபாய் செல்லு வாங்கினீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? நம்ம போலீஸை கூப்பிடுவீங்க. நிகழ்ச்சியா அது என்னது? சரி, எல்லாம் நம்ம மக்கள் தான். சாமி கும்பிட ஆர்வத்துல நம்ம பொருள் மீது கவனம் கண்டிப்பா இருக்கணும்.